கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இந்த 2026 தேர்தல் ஒட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேணும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குறிப்பிட்டு வராங்க. முக்கியமாக பார்த்தோம்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து இதே ஒரு கருத்தை வலியுறுத்திட்டு வராங்க. டெல்லி தலைமை என்ன செய்வது என்ற மாதிரியான பல்வேறு குழப்பங்கள் கூட நிலவி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட தமிழ்நாட்டை ஆட்சியில் பங்கு என்பதே கிடையாது, அதை தர முடியாத ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இந்தியா டுடேல அதை வலியுறுத்திருக்காங்க. பாஜகவை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராகணும் கூடுதலாக ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கருத்தாகும். ஓகே. அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து கொண்டவர்களுக்கு, தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு இது நன்றாக தெரியும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்ற கருத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். எங்கள் இயக்கமான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதை வழிமொழிகிறேன். நாட்டு மக்கள் வழிமொழிகிறார்கள். ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு ஒரு வைக்கிறாங்க. இது எப்படி ஜனநாயகத்துக்கு எதிரானது? நீங்க 67ல அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில கொள்கை முரண்பட்ட ராஜாஜி அண்ணா அவர்கள் கூட்டணி வச்சிருந்தார். அதே நேரத்தில் முஸ்லிம் லீக் மேடையில நாங்க ஏற மாட்டோம்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் தனியா பிரச்சாரம் பண்ணாங்க. லீக் தனியா பிரச்சாரம் பண்ணுச்சு. இந்த சூழ்நிலையை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அபரிதமான வெற்றியை அளித்தார்கள். அன்னைக்கு மக்கள் எல்லா கட்சிக்கும் சரியான முறையில் வாக்களிச்சிருந்தா கூட்டணி மந்திரிசபை அன்னைக்கு வந்திருக்கும், அதான் தொடர்ந்துருக்கும். ஆனா மக்கள் மத்தியில் திமுகவுக்கு பெரும்பான்மையான இடங்களில் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று கொடுத்ததுனாலதான் அன்றைக்கே அண்ணா அவர்கள் ராஜாஜி அவர்கள் தலைமையிலான கூட்டணியை இல்லை என்று சொல்லிட்டு தேனிலவு முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு பெரியார் அவர்களிடம் இந்த ஆட்சியை கொண்டு அவருக்கு காணிக்கை என்று அண்ணா சொன்னார். அன்று முதல் 2021 தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக அதிமுக, திமுக தான் தனி பெரும்பான்மையாக ஆட்சியை இங்கே அமைத்து வருகிறது. இந்த நிலையில வெற்று கோஷம், வீண் கோஷம், தமிழ்நாட்டில் ஒரு திமுக கூட்டணியை பிளப்பதற்காக பல்வேறு யுக்திகளை பாஜக, RSS, சங்பரிவார் கூட்டம் செய்யுது. ஓகே சார். அவங்க என்ன செய்யறாங்க? வருமான வரித்துறை, இந்த அமலாக்கத்துறை, இந்த உளவுத்துறை, இதுகெல்லாம் தேர்தல் ஆணையம், இதுகெல்லாம் அவங்களுடைய கைப்பிடிக்கு போயிடுச்சு. அதை காண்பித்து மிரட்டி இங்கே ஒரு கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டு மக்கள் மத்தியில் தெளிவா மக்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. பாஜக மிரட்டி அடிச்சு மிரட்டி உருட்டி அவர் கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்ப டிடிவி நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அபாயகரமான நிலவரம், ஆபத்தான நிலவரம். அதே நேரத்தில் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலவரம் தான் டிடிவி நிலவரம்லாம். அவர் விமர்சனம் பண்றார். ஆனா அவர் என்ன செய்ய முடியும்? அளவுக்கு அதிகமாக கோடான கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி சரண்டர் ஆகி தான் தீரணும். அது மாதிரி எடப்பாடி நிலவரம் அதுதான். அவரும் கோடான கோடி கொள்ளையடிச்ச பணம் இருக்கு, அதை பாதுகாக்கணும். ஓபிஎஸ் அவர்கிட்ட நிறைய பணங்கள், ஊழல்கள், மணல் வாரி, அது இதுன்னு ரெட்டியுடைய டைரி அதுன்னு மிரட்டி வச்சிருக்கான். அதனால இவங்கெல்லாம் பிஜேபி கிட்ட மிரட்டி உருட்டி அவங்க மனசுல என்ன இருக்கு அது பிறகு நடக்க முடியல. பிஜேபி என்ன நினைக்குதோ, அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ, மோடி என்ன நினைக்கிறாரோ அது பிறகு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. மக்கள் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏன் நேற்று வரைக்கும் டிடிவி நான் தூக்கு போட்டு கூட சாவேனே தவிர நான் எடப்பாடியோட சேர மாட்டேன்னு சொன்னவர் இங்கே சேர்றாரு. டிடிவி நான் சேர்க்கவே மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி எப்படி டிடிவியை சேர்க்கிறாரு? ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கிட்டு வா சேர்க்கிறேன்னு எப்படி டிமாண்ட் பண்றாரு? அப்ப இவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக கூட்டணி. இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பார்த்தீங்களாக்கா அங்க முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? கொள்கை முரண்பாடு இல்லை. எங்களுக்கு சீட்டு கொஞ்சம் கூட கொடுங்க, அது உரிமை. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பது அவங்களுடைய கடமை, பெருந்தன்மை.
ஆனா அதுக்காக நாங்க வெளியேறும் யாரும் சொல்லல. அதான் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க எங்க உரிமையை கேட்கிறோம். உழைப்புக்கேற்ற ஊதியம், தகுதிக்கேற்ற வேலைன்ற மாதிரி எங்க உழைப்புக்கு நாங்க கேட்கிறோம். ஆனா நாங்க சித்தாந்த ரீதியாக இந்த கூட்டணி இருக்கிறனால எங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாட்டினாலும், தகுதிக்கேற்ற வேலை இல்லாட்டினாலும், பொது எதிரி பாஜகவை வீழ்த்துவதற்கு, தமிழ் மண்ணில் கால் ஊன்றக்கூடாது பாஜக என்பதற்கு நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்ற கட்டத்துல சரியான முறையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திருமாவளவன் கூட 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட சொன்னாரு, எங்களுக்கு சீட்டே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா கூட நாங்கள் சித்தாந்த ரீதியாக பாஜகவை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம் சொன்னாரு. பொதுவுடைமை இயக்கம் சொல்லுது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது. இப்ப எங்களை மாதிரி அமைப்புகள்லாம் கட்சிகள்லாம் என்ன சொல்றான், நாங்க ஒரு சீட்டு கொடுங்க, 2 சீட்டு கொடுங்க, எங்க 3 சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறோம். இப்ப வேல்முருகன் கேட்கிறாரு, நம்ம மாதிரி அமைப்புகள் கட்சிகள் கேட்கிறோம். அவங்க கொடுக்கறது அவங்களுடைய கடமை, நம்ம கேட்கறது நம்முடைய உரிமை இல்லையா? நாங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு வந்தா நாளை கொள்கை ரீதியா இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய இளைய தளபதி உதயநிதிக்கு வலுவா நிற்போம். நாங்க கொள்கை ரீதியா நிக்கிறாள், கொள்கை ரீதியா நிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அதற்காக பொது வழியில பேசுறது, பொது வழியில கூட்டணி குறித்து விமர்சனம் பண்றது, அது சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் நடவடிக்கை. இதை பாஜக தூண்டி விடுது. ஏன்னா வலுவான கூட்டணி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கலைஞர் செய்ய முடியாததை, இன்னும் சொல்லணும்னா அண்ணா செய்ய முடியாததை, காமராஜர் செய்ய முடியாததை, தேர்தல் அரசியலில் எந்த தலைவர்களும், அம்மா ஜெயலலிதா செய்யாது, எம்ஜிஆர் செய்யாத. எம்ஜிஆர் 77 ஒரு கூட்டணி இருக்கா, 80 அந்த கூட்டணி இருக்காது. ஒரு தேர்தலில் தான் ஒரு தலைவர்கிட்ட ஒரு இயக்கத்துல திமுக அண்ணா திமுக கூட்டணி இருந்திருக்கு, எம்ஜிஆர்டியே கலைஞர்டி அம்மாட்ட. ஆனா 2019 இருந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், திரும்ப நாடாளுமன்ற தேர்தல், திரும்ப சட்டமன்ற தேர்தல், இந்த கூட்டணிகளை அரவணைக்கக்கூடிய பாங்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்கிறனாலதான், ஒரு பெருந்தன்மை இருக்கிறனாலதான் கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி தொடர்கிறது. இது தத்துவார்த்த கூட்டணி, இது சீட்டுக்காக பேரம் பேசுற கூட்டணி இல்லைன்றதை நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த கூட்டணிக்கு எல்லா தேர்தலும் ஆதரவு கொடுக்குறாங்க. மக்கள் இந்த தேர்தல் இந்த கூட்டணி வெற்றி பெறணும். ஏன்னா ஆபத்தான தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான தமிழ் மொழிக்கு, கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு எதிரான அமைப்பு RSS. அவங்க இந்த நாட்டில் நுழைஞ்சிட்டா இங்க இருக்கக்கூடிய காலங்காலமாக பின்பற்ற வரக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு அனைத்தும் இந்த மண்ணுக்கு சீர்கேடான கட்சி அப்படின்றத மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் பிஜேபிக்கு எதிரான நிலை எடுக்கக்கூடிய, அந்த பிஜேபி தத்துவார்த்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட கருத்தியலை ஆதரிக்கின்ற அடிப்படையில் மக்கள் பெரும்பான்மை ஆதரிக்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பேட்டியில் இன்னைக்கு பார்த்தேன், 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் இருக்காரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறும் கள நிலவரம் அதுதான். அப்புறம் அதை விட்டுட்டு விசில் சத்தம் கேட்குது, குக்கர் சத்தம் கேட்குதுலாம், அதெல்லாம் வீட்டுக்குள்ள கேட்கும். சின்ன பையன் விசில் அடிச்சுட்டு இருப்பான், வீட்டுக்குள்ள குக்கர் சத்தம் வீட்டுக்குள்ள கேட்கு சமையல் ஆக்கும் போது. நாட்டுல குக்கர் சத்தமும் கேட்காது, விசில் சத்தம் கேட்காது. முரசொலி அடிக்க போகுது, 200 இடங்களில் முரசொலி இங்க அடிக்க போகுது. காங்கிரஸ் இல்லாம திமுக வெற்றி பெற முடியாத ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல விஜய். அவங்க பேசுவது காங்கிரஸ் கட்சியே நான் குறைஞ்சு மதிப்பிடல. நம்முடைய ராகுல் காந்தி தலைமையில இன்னைக்கு அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, ஜவஹர்லால் நேரு காலத்தை விட, இந்திரா காந்தி காலத்தை விட இன்னைக்கு ராகுல் காந்தி எப்படி இருக்காருன்னு கேட்டா, இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக RSS-ஐ எதிர்க்கக்கூடிய ஒரு அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி. அவர் நாடாளுமன்ற உரை, அவருடைய நடவடிக்கை காங்கிரசுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பொக்கிஷமாக ராகுல் காந்தி இன்னைக்கு கிடைச்சிருக்கிறார், இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி யாரும் வட மாநில மக்கள் சிந்தித்திருந்தா ராகுல் காந்தி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பாரு. ஆனா இந்த தேர்தலில் பாஜக கடுமையான தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனா தில்லு முள்ளு தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையால அவங்க பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஆனா நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி கேட்கிறாரு, நீ எங்க வேணாலும் வெற்றி பெறலாம், எந்த மாநிலத்தில் வெற்றி பெறலாம், தமிழ்நாட்டில் உன்னால வெற்றி பெற முடியுமான்னு நேருக்கு நேராக மோடிய நாடாளுமன்றத்துல கேட்கிறார் ராகுல் காந்தி. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இன்னைக்கு காங்கிரஸை விட
இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விட திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்ற மக்களவையிலும் ராஜ்யசபையிலையும் பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக திராவிட கருத்தியலை முன்வைத்து போராடுகின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் திகழுது. இந்த வாய்ப்பை ராகுல் காந்தி நழுவ விட மாட்டார். அவர் கொள்கை ரீதியா சிந்திக்கிறார், சித்தாந்த ரீதியா சிந்திக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் பார்க்கல, கன்னியாகுமரி முனையிலிருந்து காஷ்மீர் முகடு வரை நாட்டுடைய அரசியலை பார்க்கிறார். இப்பதான் அவருக்கு மாநில உரிமைகளை பேசுகிறார், நீட்டு தேர்வு வராது என்று சொல்கிறார். இப்படி பேசுகின்ற ராகுல் காந்திய எந்த சூழ்நிலையும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் நினைக்கிறார். இங்க தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு, சித்தாந்த ரீதியாக காங்கிரசுக்கு திமுகவுக்கு ஒற்றுமை இருக்கு. பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று அகில இந்திய அளவில் வீழ்த்துவதற்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவராக கிடைக்க முடியாத மாணிக்கமாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் கிடைத்து இன்னைக்கு அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமிய அமித்ஷா மிரட்டின மாதிரி அமலாக்கத்துறையை வச்சோ சிபிஐ வச்சோ புலனாய்வுத்துறை வச்சு மிரட்டுற மாதிரி, அதை போன்று டிடிவி மிரட்டுற மாதிரி, ஓபிஎஸ் மிரட்டுற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஸ்லீப்பர் செல்ல உருவாக்குது. அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலையும் உருவாக்கி இருக்கு. நீங்க திருவனந்தபுரத்துல தசீதர் ஒரு எம்பி, அவரு கட்சிக்கு மீறி எல்லா பேச்சும் பேசுறாரு. வட மாநிலங்களில் பார்த்துருக்குறோம். இப்ப அதை போன்று தமிழ்நாட்டில் சில பேரை உருவாக்க நினைக்கிறாங்க. இது கூட்டணியை பாதிக்காது. யாருன்னு கேட்டா, இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தெளிவா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவை தெளிவா பேசுறார். அவர் தெளிவா நடவடிக்கையில் இருக்காரு. இப்ப அவர் இந்த மாதிரி பேசினா, முரண்பட்டு பேசினா நம்ம பதில் சொல்லலாம். மாணிக் தாகூர் ஒருத்தர் எம்பி பேசுறாரு. தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நடந்த தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் அவர் தான். இவ்வளவு வேகமா இவ்வளவு விரைவா அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றது பொதுமக்களுடைய கருத்து, காங்கிரஸுக்காவுடைய கருத்து. அவரெல்லாம் பேசி இந்த கூட்டணி பிளவுபடுத்தி விடலாம்னு பாஜக நப்பாசியா இருக்கு. மாணிக் தாக்கூர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு வேகமா பேசலாம். இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு உரிமை குரல் கொடுக்கிறவரு நாடாளுமன்றத்துல வேகமா இருக்கணும். பாஜக சித்தாந்தத்தை அவர் பேசணும். அந்த வேகத்தை இங்க காட்டுறாரு கூட்டணியில. அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையா மாணிக் தாக்கூரா? அப்ப தடி எடுத்துலாம் தண்டக்காரனாக முடியாது. இப்ப அவருக்கு இவ்வளவு வேகமா இருக்கிறவன் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நீங்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா இருந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க, ஒரு இடைத்தேர்தல் வைப்பான். காங்கிரஸுக்கு நாங்க ஆதரவு தரல, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கட்டும். நீங்க விசில நம்புறீங்க, யாரும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன், தப்பான ஐடியா இல்ல. நீங்க ஸ்லீப்பர் செல்லா இருக்கிறதாக நாங்க கருதுறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ராஜினாமா பண்ணி தந்தீங்க. நீங்க ஜாமீன் தொகை பெற்றுட்டா நாங்க அரசியல் களத்துல இல்லை, டெபாசிட் வாங்க முடியுமா? அந்த அளவு வாக்கு கிடைக்காதா? வாக்கு கிடைக்காதா? வாக்கே கிடைக்காது. நான் இந்த சவாலை ஏத்துக்கிற சொல்லுங்க. இவ்வளவு பேசக்கூடாது. வேகமா பேசுறாருன்னா விருதுநகர் நாடாளுமன்றத்தில் தனிச்சு நில்லுங்க, இல்ல வர சட்டமன்றத்தில் ராஜினாமா பண்ணிட்டு விருதுநகர் அடங்கிய 6 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில நீங்க தனிச்சு நின்று டெபாசிட் வாங்க முடியுமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப உங்களால ஏன் குஜராத்ல கூட்டணி அமைக்க முடியல? காங்கிரஸ் உத்தரப்பிரதேசலயே அமைக்க முடியல? இப்படிலாம் செல்லுண்டிகளை பாஜக தூண்டி விட்டதுனாலதான் இங்க அப்படியே சொலையா காங்கிரசுக்கு அகில இந்திய அளவிலேயே சொலையா காங்கிரசுக்கு 15 எம்பி 10 எம்பி கிடைக்கிற ஊரு தமிழ்நாடு தான். ராகுல் காந்தி மதிக்கிற ஊரு தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் சித்தாந்த ரீதியா மதிக்குது, திமுக மதிக்குது, நம்முடைய முதலமைச்சர் மதிக்கிறாரு. அதனால இந்த ரிட்டையர்டு கேஸுக, ஸ்லீப்பர் செல்லுக காங்கிரஸ்ல எப்பயுமே, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லை. தலைவரா செல்வ பெருந்தகை எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க? அவரு ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறாரு. சாதிய வன்மத்தோடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவர் விமர்சனம் பண்றாங்க. அவர் நல்லா செயல்படக்கூடிய ஆளு, வலுவா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள ரிட்டையர்டு கேஸ் உட்கார்ந்துக்கிட்டு சிலர்
தங்களுடைய சுயலாபத்துக்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாஜகவுக்கு அடியாள் வேலை பார்க்கறவங்க சில பேர் பேசுற வச்சுலாம் ஆட்சியில பங்கு, இதுக்கு முதலமைச்சரே பதில் சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாட்டு மக்கள் பதில் சொல்றாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி மந்திரி சபை ஏத்துக்கிற மாட்டாங்க. 1980 கலைஞர் அவர்களே இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வச்சாரு. சரிங்க சரி 117 117 போட்டு வச்சாங்க. அப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. காங்கிரஸ் திமுக அமோக வெற்றி பெற்றாங்க. அதிமுக 2 இடங்களை தான் வெற்றி பெற்றுச்சு எம்ஜிஆர் இருக்கும் போதே. ஆனா அதே 2 மாசத்துல சரிக்கு சரி பங்கு போட்டு யார் முதலமைச்சர் யார் மந்திரி கூட்டணி மந்திரி சொல்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துருன்னு மக்கள் ஒத்துக்கிறல. 2 மாசத்துல உதயசூரனுக்கு கைக்கு ஓட்டு போட்ட மக்கள் 38 தொகுதியில் வென்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை 80 சந்திச்சு. ஆனா அந்த பரிசோதனை தோல்வியான பரிசோதனைன்றத கடந்த காலம் 67 இருந்து பார்த்துட்டு வர்றோம். ஒரு தனி பெரும்பான்மையான திமுக அதிமுக தான் ஆட்சி அமைக்க. இந்த முறை 2026ல பிரம்மாண்டமான உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க. கண்ணு கட்டிய தூரம் எதிரியே இல்லைன்னு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கண்ணு கட்டிய தூரம் எதிரி இல்லை. இந்த இடத்துல என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, இந்த தேர்தலில் பாஜக வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு டார்கெட் வைக்கல, அதிமுகவை அழிக்கிறது தான் டார்கெட் வைக்கிறது. அதிமுகவை அழிக்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறத எம்ஜிஆர் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் உணர்ந்து தமிழ்நாட்டில் 2வது இடம் அதிமுக வரணும்னு என்னை போன்றவருடைய விருப்பம் வேண்டுகோள். அதை நிறைவேற்ற பாருங்க. அதை கெடுக்கிறதுக்கு தான் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் இங்கே பாஜகவுக்கு வேலை பார்க்கிறான்னு அர்த்தம். சித்தாந்த ரீதியாக ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் தலைவர் அப்படின்றத நினைச்சு பேசணும். அதை தவிர்த்துட்டு காங்கிரஸ்காரர்கள் பேசுவது பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். ஓகே சார், நன்றி. நன்றி.